பாஜக கூட்டணிக்குள் விஜய் அவர்களை கொண்டு வருவதற்காகவே எந்த வழக்கில் அவரது பெயர் சேர்க்கப்படவில்லை என சீமான் அவர்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளார். அது உண்மையா என்பதை கேள்வி. எஃப்ஐஆரில் விஜய் அவர்களின் பெயர் ஏன் சேர்க்கப்படவில்லை? 41 உயிர்கள் பலியான கரூர் சம்பவத்தில் விஜய் அவர்களை சேர்க்காதது எப்படி? உச்சநீதிமன்றம் தான் சிபிஐக்கு அனுமதி அளித்துள்ளது. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்களின் தலைமையிலே கண்காணிப்பு குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் சிபிஐ மென்மையான போக்கை கடைபிடிக்கிறது. சிபிஐ விஜய் அவர்களை மிரட்டுகிறது. சிபிஐ அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறது என சீமான் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் சிபிஐயில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தனக்கு எதிராக பேசிவிடக் கூடாது என்பதற்காகவே விஜய் அவர்கள் நிவாரணங்களை வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். சிபிஐ, இடி, ஐடி போன்ற துறைகள் அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எப்பொழுதும் இருந்து வருகிறது. ஆனாலும் சீமான் அவர்கள் கூறியுள்ளது அரசியல் குற்றச்சாட்டு தான், அதிகாரப்பூர்வமான ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டு இல்லை. சிபிஐ, இடி, ஐடி போன்ற துறைகள் அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தப்படக்கூடாது என்பதே மக்களின் விருப்பம். சட்ட உரிமைகள் கழகமும் அதனை விரும்புகிறது.